பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்காக பிரசன்ட்ல ஃபீல் பண்றாளா நீங்க? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். வெல்கம் டு மை சேனல். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருக்காங்க. அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். கோவத்துல ஒரு நாள் பக்கத்து வீட்டு ஜன்னல உடைச்சுட்டான். அவன் என்னைக்கு உடைச்சானோ அன்னையிலிருந்து ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அத நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணி வரி பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கு. லைக் வாரம் ஆகுது, ஒரு மாசம் ஆகுது, ஏன் வருஷமே ஆகுது. இன்ஃபாக்ட் ஒரு பெரிய பையனே அவன் ஆயிடுறான். ஆனாலும் அவன் மனசுல இருக்கிற ரெக்ரெட் வந்துட்டு குறையவே இல்ல. அப்ப என்ன பண்ணான்னா, சரி நம்ம சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா, எந்த வீட்டோட கண்ணாடி உடைச்சுட்டோம் அப்படின்னு இவ்ளோ வருஷமா அவன் ஃபீல் பண்ணானோ, அந்த வீடு அங்க இல்லைங்க. அந்த இடம் ஃபுல்லுமே ரொம்ப அழகா வேற மாரி மாறிடுச்சு. அப்போதான் அவன் விஷயத்த ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கான். ஓகே. நம்ம தான் இன்னும் லெட் கோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி ஏன் சொன்னேன்னு தெரியுங்களா? அவன் எதுக்காக ஃபீல் பண்ணானோ, அந்த அந்த விஷயமே அங்க இல்ல. அப்ப அவன் இவ்ளோ வருஷம் ஃபீல் பண்ணது வேஸ்ட் தானே! கரெக்ட்டுங்களா? இதே மாரி தான். நம்ம பாஸ்ட்ல நெறைய விஷயம் பண்ணியிருப்போம். அந்த டெசிஷன் கரெக்ட்டா இருந்திருக்காது. பட் பிரசன்ட்ல நம்ம இப்போ அத ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறோம்? நம்மளால அத மாத்த முடியாது. பட் பிரசன்ட் நம்மளுக்கு ஏத்த மாரி, நம்மளுக்கு பிடிச்ச மாரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தா பெட்டரா இருக்கும் இல்லைங்களா? எனக்கு இது தோணுச்சு. அத தான் உங்க கூட ஷேர் பண்றேன்.